Hello viewers, இன்னைக்கு நம்ம 12th ஸ்டாண்டர்டோட ஒரு அடுத்த 5 மார்க்க பார்க்க போறோம். சாப்டர் 7ல எக்ஸாம்பிள் நம்பர் 7.44 12th ஸ்டாண்டர்டுக்கு evaluate limit extends to infinity அப்படினு பவர்ல ஒரு ஃபங்க்ஷன் வந்திருக்கு. இப்படி வந்துட்டாலே 5 மார்க் சம்மன் நான் சொல்லிருக்கேன் ஆல்ரெடி. ஃபர்ஸ்ட் வந்து லிமிட் அப்ளை பண்ணி பார்க்கணும். So infinity to the power 0 அப்படி வருது. இப்போ இந்த ஃபங்க்ஷனை மட்டும் g of x ன்னு எடுத்துக்கணும். ரெண்டு பக்கமும் log எடுக்கணும். ஸோ இந்த பக்கம் log இந்த பக்கம் log. அடுத்த ஸ்டெப்பில் பவர் வந்து முன்னாடி வந்துடும். பவர் முன்னாடி வந்துட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை நான் ஜஸ்ட் அரேஞ்ச் மட்டும் பண்ணியிருக்கேன். ரெண்டு பக்கமும் லிமிட் எடுத்திருக்கேன். ரெண்டு பக்கமும் லிமிட் எடுத்து இதை வந்து இது ஒன்று கீழே ஒன்று அதாவது பை ஃபார்மேட்டில் எழுதியிருக்கேன். இப்போ நான் லிமிட் அப்ளை பண்ணுறப்போ இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம் வருது. இப்போ நான் LH ரூல் அப்ளை பண்ணுறேன். ஸோ LH ரூல் அப்ளை பண்ணுறப்போ லாக்னு இருக்கிறனால 1/1 + 2x வரும். மறுபடியும் உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், மறந்துடாதீங்க. ஸோ 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 வந்துடும், 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 வந்துடும். ஸோ நியூமரேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. இப்போ டினாமினேட்டருக்கு 2 அப்படியே வச்சுக்கிட்டு log x பண்ணால் 1/xன்னு வந்துடும். அடுத்த ஸ்டெப்பில் கீழே இருக்கிறத நான் ரெசிப்ரோக்கல் x/2ன்னு பண்ணிக்கிறேன். 2 கேன்சல் ஆகிடும். ஸோ x/1 + 2xன்னு வந்துடுது. ஓகேவா? இப்போது லிமிட் அப்ளை பண்ணால் இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம் வருது. இன்னும் ஸ்டில் அது இன்டிடெர்மினேட் ஃபார்ம்லேயே தான் இருக்குது. மறுபடியும் LH ரூலை அப்ளை பண்ணுறேன். அப்போ எக்ஸை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, கீழே 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2. ஓகேவா? ஸோ 1/2 நம்மளுக்கு ஆன்சர் வந்துருச்சா? இப்போ நம்மளோட LHS பார்ட்டி என்னது? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி log of g of x = 1/2 கிடைக்குது. லாகை வெளியில் எடுங்க, லிமிட்டை உள்ளே கொண்டு போயிடுங்க. அடுத்த ஸ்டெப்பில் லாகை ரைட் சைடில் கொண்டு போங்க. ஸோ லாக் ரைட் சைடில் போகிறப்போ உங்களுக்கு என்ன ஆகிடும்னா பவர் இங்கே என்ன இருக்கோ அது பவரில் போயிடும். ஸோ பவர் ஹாஃப்னா அது என்ன ஆகிடும் உங்களுக்கு? √e அப்படின்னு ஆகிடும். அவ்வளோதான். இங்கே g of x பதிலாக நம்மளோட கொஸ்டினில் கொடுத்த ஃபங்க்ஷனையே மறுபடியும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஸோ லாங் ஷார்ட்டில் ஃபுல் சம் மறுபடியும் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. பவரில் வந்திருக்கு ஃபங்க்ஷன், அதனால் இது 5 மார்க்கு. லிமிட் அப்ளை பண்ணி பார்த்தா இன்ஃபினிட்டி பவர் 0 ஃபார்மில் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனை மட்டும் g of xன்னு எடுத்துக்கிற, ரெண்டு பக்கமும் லாக்னு எடுக்கிற. அடுத்த ஸ்டெப்பில் பவர் முன்னாடி வந்துடுது, ரெண்டு பக்கமும் லிமிட் போட்டுக்கிறேன். லிமிட் அப்ளை பண்ணி பார்க்குறப்போ இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம். ஸோ LH ரூல் அப்ளை பண்ணுறேன். மேலே தனியாக கீழே தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறேன். ரெசிப்ரோக்கல் பண்ணி கேன்சல் பண்ணி பேலன்ஸ் இருக்கிறத எழுதி மறுபடியும் நான் லிமிட் அப்ளை பண்ணால் திரும்ப இன்டிடெர்மினேட் ஃபார்ம்லேயே இருக்குது. மறுபடியும் LH ரூல் அப்ளை பண்ணுறேன். மேலே தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், கீழே தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுறேன். ஸோ நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிருது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா லிமிட்டு அப்படியே வச்சுக்கிறோம், லாகை வந்து வெளியே கொண்டு வந்துடுறோம். லாக் வெளியில் வந்துட்டு அடுத்த ஸ்டெப்பில் லாக் ரைட் சைடில் கொண்டு போகிறப்போ e⁻1/2 which is √e அப்படின்னு ஆன்சர் கிடச்சிருது. ஸோ எல்லா சம்முமே ஒரே மெத்தடில் தான் இருக்க போகுது. இதில் 5 மார்க்ஸு. ரொம்ப டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. டிஃப்ரென்ஷியல் ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். தேங்க்யூ வியூவர்.